ஒரு மனிதனுக்கு இருதயம் எப்படி முக்கியமோ அதே போல் ஒரு மரத்துக்கு வேர் முக்கியமாக இருக்கிறது. வேரை சுத்தம் செய்து நல்ல எருவிடும் பொழுது நல்ல கனிகளை கொடுக்கும். அதுபோலவே நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்யும் பொழுது தான் என்னுடைய வார்த்தைகள் நல்லதாக இருக்கும். என்னுடைய வார்த்தைகள் நல்லதாக இருக்கும் பொழுது என் செயல்கள் நல்லதாக இருக்கும். என் செயல்கள் நல்லதாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். என் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் பொழுது நான் பரலோகத்துக்குரியவனாய் காணப்படுவேன். இருதயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது தான் நாம் பரலோகத்தை அடைய முடியும். இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய காதுகள் அதிகமான நேரத்திலே வேதத்தை பார்க்க வேண்டும். கண்கள் அதிகமாக வேதத்தை பார்க்க வேண்டும். காதுகள் வசனத்தை அதிகமாக கேட்க வேண்டும். வாய் அதிகமாக நேரம் எடுத்து வசனத்தை வாசிக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாகும். நிச்சயத்தை, அதாவது பரலோகத்தின் நிச்சயத்தை நாம் பெற்று வாழ்வோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. ஆமேன்.